குட்டீஸ் காலை வணக்கம். பாடம் 4ஓட அதாவது நானும் நாங்களும் பாடத்தோட புத்தக பயிற்சி. சரியா? ரெடியா குட்டீஸ்? முதலாவதாக பொருத்தமான குறியீடுகள் பார்க்கலாமா? வாங்க. 1. எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். சரியா கண்ணா? அவன் எப்பவும் எதையும் தன் அம்மாவிடம் தானே முதலில் கூறுவான். அப்போ இது தவறு. அடுத்தது, எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. நாய்க்குட்டி இருந்தது தானே, அப்போ இது சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். ஆமாதானே, அப்போ இதுவும் சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். அவன் பாட்டியோட சேர்ந்து தானே பாடுவான். அப்போ இது தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். வீட்டுக்கு உறவினர் வந்தால் அவன் ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பான். அப்போ இது சரி. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. எழில் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. நாம் சரியாக பொருத்தணும். சரியா? வாங்க. எழிலின் அம்மா என்ன பண்ணுவாங்க? எதையும் பொறுமையாக கேட்பார். சரியா? அடுத்தது, எழிலின் அப்பா கதைகள் கூறுவார். அடுத்தது, எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார். சரியா? அடுத்தது, எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். சரியா? கடைசியா, எழிலின் தங்கை என்ன பண்ணுவா? எழிலை போலவே செய்து காட்டுவாள். எழில் ஃபேமிலி மெம்பர்ஸை நாம் பாடத்தில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட உறவு முறையை பார்க்கலாமா கண்ணா? ரெடியா? உறவு முறையை அறிந்து அழைப்பேன். பாருங்க, இங்கே அம்மாவின் கொடுத்து இந்த பக்கம் அக்கா தங்கை கொடுத்துருக்காங்க. அம்மாவின் அக்கா அங்கே கொடுத்துருக்காங்க பெரியம்மா. அம்மாவின் தங்கையை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? சித்தின்னு கூப்பிடுவோம். சரியா? எழுத்து வழக்கில் சின்னம்மா. சரியா? அடுத்தது, அப்பாவின் தம்பி நம்ம சித்தப்பான்னு கூப்பிடுவோம். எழுத்து வழக்கில் சிற்றப்பான்னு எழுதணும். சரியா? அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. சரியா? அடுத்தது வாங்க. அம்மாவின் அண்ணன் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மாமா. அம்மாவின் தம்பி அவரையும் நாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம். அடுத்தது, அப்பாவின் அக்கா அத்தை. அப்பாவின் தங்கை அவங்களையும் நாம் எப்படி கூப்பிடுவோம்? அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். புரிஞ்சுதா குட்டீஸ்? இப்போது நானும் நாங்களும் பாடத்தோட வினா விடையை பார்க்கலாமா? வாங்க. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழில் கண்ணு, எழிலா, எழில்மா, எழில் தம்பி, எழில் குட்டி. எழில் கண்ணு, எழிலா, எழில்மா, எழில் தம்பி, எழில் குட்டி. அடுத்து பாருங்க. எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். தொட்டுங்கிற பாடலை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பாடலோட புத்தக பயிற்சியை இப்போ நாம் பார்க்கலாமா? வாங்க. முதலாவதாக பொறுத்துக பார்க்கலாமா? வாங்க. கடல் அலையில் என்ன பண்ணலாம்? கால்கள் நனைக்கலாம். பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். குட்டீஸ், அடுத்தது, ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக பார்க்கலாமா? இங்கே பாருங்க கண்ணா, சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஒத்த ஓசையுடைய சொற்களை நம்ம வட்டமிடணும். சொல்லி பாருங்க. படங்கள், ஊஞ்சல், கால்கள், மரங்கள். அதாவது படங்கள் காயில் முடிஞ்சிருக்கா? கல். அடுத்தது கால்கள் கல் முடிஞ்சிருக்கா? மரங்கள் கல் முடிஞ்சிருக்கா? ஒத்த ஓசையில் முடிஞ்சிருக்கா? அப்போ படங்கள் வட்டமிடணும். அடுத்தது கால்கள் வட்டமிடணும். அப்புறம் மரங்கள் வட்டமிடணும். அடுத்த வரிசை சொற்களை பாருங்கள். வரையலாம், நனைக்கலாம், வானவில் சிரிக்கலாம். வரையலாம் லாம்,
நனைக்கலாம் லாம் முடிஞ்சிருக்கா. அடுத்தது பாருங்கள் சிரிக்கலாம் லாம் ஒத்த ஓசையில் முடிஞ்சிருக்கா. அப்போ வரையலாம் வட்டமிடணும், நனைக்கலாம் வட்டமிடணும், சிரிக்கலாம் வட்டமிடணும். வண்ணம் இது. பொருட்கள் எவை பார்க்கலாமா கண்ணா? இங்கே பாருங்கள் வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்புன்னு 4 வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. வெள்ளை நிறத்திற்கான 3 பொருட்கள் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. சோறு என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை. பால், அடுத்தது கொக்கு. இப்போது கருப்பு நிறத்தில் உள்ள 3 பொருட்களை நாம் எழுதணும். என்ன சொல்லுங்க? கரெக்ட், காகம். அடுத்தது சொல்லுங்க, கண்மை. அடுத்தது கரும்பலகை. அடுத்தது வாங்க பச்சை நிறத்திற்கான பொருட்கள் எழுதலாமா? சொல்லுங்க. இலை. கரெக்ட். அடுத்தது கிளி, பச்சை நிறம் தானே. அடுத்தது வயல், பசுமையான வயல்னு சொல்லுவோம் இல்லையா, வயல். அடுத்தது சிவப்பு நிறத்திற்கான பொருட்கள் தக்காளி, ரத்தம், ஆப்பிள். சரியா சொன்னீங்க. இப்போது உரிய பன்மை சொல்லை எழுதுக பார்க்கலாமா கண்ணா? ஒருமை சொல் இங்கே கொடுத்துருக்காங்க, அதற்கான பன்மை சொல்லை நாம் எழுதணும். முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா காயில் மட்டும் நம்ம சேர்த்து எழுதணும். சரியா? பாருங்கள், மிட்டாய், மிட்டாய்கள், சட்டை, சட்டைகள், பொம்மை, பொம்மைகள், மேசை, மேசைகள், பை, பைகள். கண்ணா அடுத்த வரிசை பாருங்கள். இப்போ நாம் இங்கே என்ன சேர்த்து எழுதணும்னா இக்காயில் சேர்த்து எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிற சொல்லோட நம்ம என்ன சேர்த்து எழுதணும்? இக்காயில். பாருங்கள், பூ, பூக்கள், ஈக்கள், தேனி, தேனீக்கள், புறா, புறாக்கள், மைனா, மைனாக்கள். கண்ணா அடுத்தது பாருங்கள், இங்கே இருக்கிற சொற்களோட நாம் இங்காயில் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இப்போ கடைசியாக இருக்கிற இம்மை எடுத்துட்டு இங்காயில்ங்கிற எழுத்து நம்ம சேர்த்து எழுதணும். சரியா? பழம், பாருங்கள் இம்மை எடுத்துட்டு இங்காயில். அடுத்தது பாருங்கள், பட்டம், பட்டங்கள், பாடம், பாடங்கள், புத்தகம், புத்தகங்கள், வண்ணம், வண்ணங்கள். ஓகே குட்டீஸ், புரிஞ்சுதா? இப்போது வண்ணம் தொட்டு பாடலோட வினா விடை பார்க்கலாமா? முதல் வினா பாருங்க. வண்ணம் தொட்டு என்ன வரையலாம்? வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். அடுத்தது பாருங்க, நீலம் தொட்டு என்ன வரையலாம்? நீலம் தொட்டு கடல் வரையலாம். குட்டீஸ், அடுத்தது என் கற்பனையில் பாடத்தோட புத்தக பயிற்சியை பார்க்கலாமா? வாங்க, முதலாவதாக பொருத்தமான குறியீடுக, அதாவது சரி தவறு பார்க்க போகிறோம். சரினா நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். தவறுனா ராங் சிம்பிள் போடணும். முதலாவது, நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். இது கரெக்டானே, அப்போது இது சரி. அடுத்தது, நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயன் வீட்டில் என்ன இருந்தது? பூச்செடிகள் தான் இருந்தது. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. கிடையாது, நிலாவோட வீடு என்ன வண்ணமுடையது? நீல வண்ணமுடையது. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. ஆமாம், வீட்டில் வாத்துகள் இருந்தது. அப்போது சரி. அடுத்தது பாருங்க, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அவள் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். இது சரி. இப்போது படத்திற்குரிய பெயரை எழுதுக. இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க, அவற்றோட பெயரை பார்ப்போமா? ரெடியா? வாங்க. முதல் படம் பாருங்க. என்ன படம்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? மலை. அடுத்தது பாருங்க, என்ன படம்? ஆறு. அடுத்தது ஊஞ்சல். அடுத்து மரம். பாருங்க, பூ. அடுத்தது வீடு. அடுத்து பூனை. இறுதியா வாத்து. குட்டீஸ், இப்போது யார் என்ன செய்கிறார்கள்? இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா, அந்த படத்தையெல்லாம் நல்லா பாருங்கள். அந்த படத்திற்கான பெயரையும்
அங்கே நடக்கிற செயலையும் நாம் இப்போ எடுத்து எழுதணும். முதல் படம் பாருங்கள், சிறுமி. பெயர் என்ன? சிறுமி. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? தூங்குறா இல்லையா? அப்போ செயல் தூங்குகிறாள். அதாவது பெயர் சிறுமி, செயல் தூங்குகிறாள். அடுத்த படம் பாருங்கள், பட்டம் பறக்குது இல்லையா? அப்போ பெயர் பட்டம், செயல் பறக்கிறது. சரியாக சொன்னீங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே மீன்கள், அதாவது 4-5 மீன்லாம் இருக்கு இல்லையா? அப்போது மீன்கள்னு சொல்லணும். அப்போது பெயர் மீன்கள், செயல் பார்த்தீங்கன்னா நீந்துகின்றன. அதாவது நிறைய மீன்கள் இருக்கிறதுனால செயல் நீந்துகின்றன. சரியா? அடுத்தது பாருங்கள், சிறுமி என்ன பண்ணிகிட்ருக்கா? பாடிட்டுருக்கா இல்லையா? அப்போ பெயர் சிறுமி, செயல் பாடுகிறாள். அடுத்த படம் பாருங்கள், ஒரு சிறுவன், அதாவது ஒரு பாய் என்ன பண்ணிகிட்ருக்கான்? எழுதிட்டுருக்கான் இல்லையா? அப்போ பெயர் சிறுவன், செயல் எழுதுகிறான். அடுத்த படம் பாருங்கள், எங்கள் பார்க்கில் குழந்தைங்களை விளையாடிட்டுருக்காங்க இல்லையா? அப்போ பெயர் குழந்தைகள், செயல் விளையாடுகிறார்கள். குட்டீஸ், இறுதியாக இந்த பாடத்தோட வினா விடையை பார்க்கலாமா? வாங்க. முதலாவது வினா பாருங்க. நேயன், நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? 2 பேரும் என்ன வரைந்தாங்க? சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். நேயன், நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள். அடுத்தது பாருங்க. நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் 6 செடிகள் வாத்து வரைந்தான். அடுத்த வினா பாருங்க. நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுக. அவள் வரைந்த வீட்டை பற்றி 2 தொடர் எழுதணும். சரியா? நிலா வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நிலா வீட்டிற்கு நீல வண்ணம் தீட்டினாள். குட்டி, இந்த 3 பாடத்தோட புத்தக பயிற்சியை நன்கு படித்து எழுதி பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி குட்டீஸ்.